ஆசைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியா என்மேல் வாருமே. நீங்க அழைக்கிறீங்களா? இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ரகசியம் பேசிட கிருபை தாருமே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியா என்மேல் வாருமே. சத்திய ஆவியா என்மேல் வாருமே. சேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிட பவுலை போல திறப்பிலே நின்றிட. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. பரிந்து பேசிட வேலனாய் வாருமே. பரிந்து பேசிட வேலனாய் வாருமே. அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட்டே சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே. சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே. பரிசுத்த
அன்பரே, ஆருயிர் அன்பரே, ஆருயிர் அன்பரே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? இவ்விதமான அற்புதமான இந்த சத்தியங்கள் நம்முடைய மனதை மறுரூபமாக்கி நம்முடைய வாழ்க்கையின் நடத்தையே மாற்றி விடுகிறது அல்லவா? அதான் இதை தியானித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் நமக்கு நடந்திருக்கிற மாற்றங்கள், நமக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்கள், ப்ரிவிலேஜஸ், இதை குறித்து நாம் அதிகமாய் மெடிடேட் பண்ண வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பக்தனே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை தியானித்து அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்று சொல்லி இருக்கும்போது, புதிய ஏற்பாட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்கிறேன், சிலுவையின் மூலமாய் வந்திருக்கிற காரியங்களை நீங்கள் தியானிக்க மகா பயங்கரமான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் அசூர வேகத்தில் வளரும். பாருங்கள், இன்றைக்கு கூட இந்த குட் ஸ்டார்ட்டில் அருமையானவர்களே 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஊழியங்களை செய்து பாடு அனுபவித்து நிறைய ஊழிய பாடுகள், கஷ்டங்கள், அவருக்கு பிடிக்காத அவரை பிடிக்காத யூதர்கள், அவருக்கு இல்லை, அவரை பிடிக்காத யூதர்கள் நிறைய பேர் பழைய ஏற்பாட்டையே தூக்கி வச்சு கொண்டாடி சிலுவையை இயேசுவை விட்டுட்டு ரட்சிப்பை குறித்து தவறாக யோசித்து கொண்டு மேசியாவை குறித்த ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இல்லாமல் வந்த மேசியாவை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவங்க இஷ்டம் போலேயே வாழ்ந்து கொண்டு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நாட்களில் எருசலேமில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா யூதர்களில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் எல்லாரும் அல்ல. இது நிமித்தம் வந்த பாடு பார்த்திங்கன்னா மகா பயங்கர பாடு, வேதனை, கஷ்டம், துக்கம், துன்பம். தீமோத்தேயுக்கு ஒரு பக்கம் பவுல் தான் தலைவர். பவுல் மூலமாக ஊழியத்தை அவர் ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்படிப்பட்ட கஷ்டம், நிந்தை வரும். இதெல்லாம் அவரும் எதிர்கொள்ள போகிறார். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் உன் மேலே கையை வச்சேன், உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார், உன் மேலே வந்த வரத்தை அனல் மூட்டி நீ எழுப்பி விடு. தேவன் கிறிஸ்துவுக்குள்ள பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். உன் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்திக்கொள், ஊழியத்தை தைரியமாக செய், எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால் எதிர்கொள்ளு. சாத்தானை ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். நீ கலங்காத, திகையாத. ஆகவே இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். அந்த உணர்வோடு நீங்கள் வாழணும்னு தேவன் விரும்புகிறார். சூழ்நிலைகள் பயமுறுத்தலாம், பிரச்சனைகள் பயமுறுத்தலாம், பிசாசு எதிர்ப்பாளர்களை கொண்டு 1000 காரியங்களை செய்யணும்னு முயற்சிக்கலாம். ஆனால் முடிவு தேவனுக்கு ஜெயம், நமக்கு ஜெயம். நம்மளை ஜெயத்தில் தான் நடத்த விரும்புகிறார். பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல. டோன்ட் ஃபியர், ஃபியர் நாட். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அப்பான் யூ. ஐ ஹவ் அனாயிண்டட் யூ. நான் உன்னை அபிஷேகித்தேன். அந்த அபிஷேகத்தை
அப்படியே உனக்குள்ளே இருந்து பேன் பண்ணி விடு, எரிய விடு. தைரியமாக இரு, கலங்காத, திகையாத. நான் சொல்கிறேன், அவங்க அதே மாதிரியே வாழ்ந்து ஊழியங்களை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினதுனால இன்றைக்கு சுவிசேஷம் என்னும் சுடர், அவங்க பிடித்து கொண்டு வந்த அந்த சுடர் நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் இது பற்றி எரியும். இந்த சுடரை நீங்களும் நானும் பிடிச்சிக்கிட்டு பிரகாசிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது என்ன பண்ணுன்னா, உன்னைய வெட்கப்படுத்தாது, உன்னைய அவமானப்படுத்தாது. முடிவு ஜெயந்தான். கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற அவமானம் இல்லை. அது கொஞ்ச நாள் இருந்தாலும் அதுக்கு பிறகு ஜெயம், முடிவு வெற்றி தான். நீ வெட்கப்படாமல், அந்த வல்லமை உன் மேலே இருக்குது. சுவிசேஷத்திற்காக வருடைய தீங்கை நீ தைரியமாக அனுபவி. கர்த்தர் அப்படி சொல்கிறார் பாருங்க, சுவிசேஷத்திற்காக வருகிற அந்த தீங்கை நீ தைரியமாக அனுபவி. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அந்த பூலோகத்தில், இல்லையா? உங்கள் குடும்பம், என் குடும்பம், நம்முடைய சபை விசுவாசிகளுடைய குடும்பங்கள், நீங்கள் போகிற திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய குடும்பங்கள், எல்லா விசுவாச குடும்பங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோன்னா, சுவிசேஷத்தை பறைசாற்ற, சுவிசேஷத்திற்காக நின்று பிடிக்க, இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல, அவங்க கண்ணீரை துடைக்க, அவங்க கவலையை போக்க. இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு ரொம்ப கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி ஒரு கூட்ட ஜனம் நரகத்துக்கு போயிடாமல் பரலோகத்துக்கு வரத்தக்கதாக வாழுகின்ற வாழ்க்கையிலேயே ஒரு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழ நீங்களும் நானும் இந்த தைரியத்தை உடையவர்களாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இந்த அருமையான வசனம் என்ன சொல்லுது? பயமுள்ள ஆவியை கொடாமல், தைரியமுள்ள ஆவியை, நம்பிக்கையுள்ள ஆவியை, விசுவாசமுள்ள ஆவியை, சோர்ந்து போகாத பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பவுல் மேலே இந்த அபிஷேகம் இருந்தது, பேதுரு மேலே இந்த அபிஷேகம் இருந்தது, பிலிப்பு மேலே இந்த அபிஷேகம் இருந்தது, ஸ்தேவான் மேலே இந்த அபிஷேகம் இருந்தது. 120 பேர் அங்கே மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க, அவங்க மேலே இந்த அபிஷேகம் இருந்தது. இந்த எல்லார் மேலும் இருந்த அபிஷேகம் அப்படியே பற்றி பிடித்து அப்படியே அன்றிலிருந்து இன்று வரை எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியிலே தேவ நாமத்துக்காக தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பயத்தோடு இருந்திருக்கலாம், வாழ்க்கையை எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், எப்படி முன்னேறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், எல்லா வழிகளையும் வேதத்தில் தேவன் எழுதி கொடுத்து வைத்து நம்மளை தைரியமாக இருக்க சொல்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படியே முழுக்க முழுக்க இடம் கொடுத்தீங்கன்னா அந்த வரத்தை எழுப்பி விடு, அனல் மூட்டி எழுப்பி விடு. ஆமாம், அது எல்லா வேலையும் செஞ்சிடும். அது சுனாமி மாதிரி வேலை செய்யும், அது வெள்ளம் போல் அது வேலை செய்யும், அது புயல் காற்று போல் அது வேலை செய்யும். அந்த காரியம் நான் சொல்கிறேன், சிறைச்சாலைகளை அதிர பண்ணும், கட்டுகளை கலர பண்ணும், வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அன்றைக்கு மோசேக்கு தேவன் ஒரு கோலை கொடுத்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு ட்ராவல் பண்ணும்போது அவர்கள் எதிர்கொண்ட எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்க மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்த அதே கர்த்தர் உங்கள் மேலேயும் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருந்து அந்த சூழ்நிலைகளை கிழித்து கொண்டு, அந்த எதிர்ப்புகளை கிழித்து கொண்டு முன்னேறி தேவன் நாமத்தினால அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். ஒருவேளை அந்த பிரயாணம் லேட்டாக ஆயிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு நாம் படிக்கும்போது நமக்கு நிறைய பாடங்கள் அதன் மூலம் கற்றுத்தருகிறார்.
ஆகவே புதிய உடன்படிக்கையின் மோசேயாய் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவருடைய வல்லமை மகா பெரிய வல்லமை. மேல் வீட்டறையில் அக்கினியாய் புயல் காற்று போல இறங்கின அதே அபிஷேகம் உங்கள் மேலேயும் இருக்குது, என் மேலேயும் இருக்குது. ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. இந்த தெளிந்த புத்தி என்கிற இடத்துல கட்டுப்பாட்டின் ஆவியானவர், நம்மளை கட்டுப்படுத்துகிற ஆவியானவர், கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஆவியானவர், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த தெளிந்த புத்தியின் ஆவியானவர், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை கீழே வைக்கணும், எதை மேலே வைக்கணும், அந்த நல்ல கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் இப்படி நடத்துகிறதற்கு ஏதுவான அந்த ஆவியானவர் நம்மிலே வந்திருக்கிறார். அன்பு சொல்லுவோம், அன்பு. இவைகளையெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்பினாலே செய்ய வைக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்புக்கு நாம் செய்கிறோம். இது அவர் நம்மில் வைத்த அன்புக்கு ஒரு பிரதியுத்தரம் காட்டுறோம். இதில் பெருமைக்கு வேலையே இல்லை. அவங்கள விட நான் இப்படி செய்கிறேன், இவங்கள விட நான் இப்படி செய்கிறேன், தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அன்பின் ஆவியானவருக்குள்ளே வாங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவருடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, மைட்டி பவர் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அது அன்போடு கூட ஊழியத்தில் அது வெளிப்படுது. அது மாத்திரம் இல்லை, தெளிந்த புத்தி, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனநிலை, ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆவியின் கனியோ அன்பு. அந்த அன்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளேவர் 9 கனி எல்லாத்தையும் தேவன் நமக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். அதன் மூலமாக நம்மை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். இந்த நாளில் நீங்கள் எந்த சுவிசேஷம் சொன்னாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, பிள்ளைகளுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கணும்னு முடிவெடுத்து அவங்கள உட்கார வச்சு பேசி புரிய வைக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் மேலே வர முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் உங்களை தூக்கிட்டு போயிடுவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னோடு கூட சேர்ந்து அறிக்கையிடுறீங்களா? நான் கிறிஸ்துவுக்குள் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அந்த வரம் என் மேலே இருக்கிறது. அதை நான் அனல் மூட்டி எரிய விடுவேன். சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் என்னை நடத்துகிறதற்கு இடம் கொடுக்காமல் உள்ளிருந்து நடத்தப்பட நான் இடம் கொடுப்பேன். எல்லா எதிர்ப்புகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ராஜ்யம் வளருகிறதற்கு தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்கள்லேயும் ஜெயம் உண்டு. அவருடைய நாமத்துக்காக மற்ற எல்லாத்தையும் ஜெயமாக ஆக்கி தருவார். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு பலவீனமாக இருக்கட்டும், பிள்ளைகள் வளர்ப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த பயமுள்ள ஆவி இல்லை. நமக்கு பயந்துட வேண்டாம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் பலனடைந்து சாட்சியாக இருப்போம். அந்த பாடலை பாடுவோம், ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே.
ஓகே, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தீமோத்தேயுக்கு அற்புதமாய் அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல எழுதி கொடுத்து தைரியப்படுத்தி பவுல் ஆண்டவரே ஊழியத்தில் பிரகாசிக்க வைத்த மாதிரி விசுவாசத்தை பலப்படுத்தினது போல எங்கள் விசுவாசத்தையும் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பலப்படுத்துகிறீர். நாங்கள் ஜெயிக்கிறோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிறீர், எங்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிறீர், கூட இருந்து ஊழியங்களிலே மகத்தான அறுவடையை தருகிறீர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து உங்கள் ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரத்தை குறித்த அறிவுள்ளவர்களாய் மாற்றுகிறீர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை, அந்த கட்டுப்படுத்துகிற ஆவியானவரை, எங்களை நடத்துகிற ஆவியானவரை குறித்த வெளிச்சத்திலே நடக்க கிருபை தாரும். எல்லா தேவைகளும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிருபைனால் நீங்கள் நிரப்புறீங்க, நடத்துகிறீங்க, பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறீங்க. ஆவியானவரின் வல்லமையை ஒவ்வொருவரும் ருசி பார்க்கட்டும். பிள்ளைகளுடைய விசுவாசம் இன் கிரைஸ்டில் ஆண்டவரே அசூர வேகத்தில் வளரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஒரு படி மேலே, விசுவாசத்தின் மேல் விசுவாசம், மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாக பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.